ஹாய் கைஸ், டுடே நம்ம வீடியோவில் ஒரு பெரிய ஃபேன் பேஸ் இருக்கிற ஒரு வுட்டை பற்றி அந்த காலத்துலேருந்து இந்த காலத்து வரையும் ஒரே மாதிரியாக தனக்குன்னு ஒரு ஸ்பெஷல் பிளேஸ் வச்சுக்கிற டீக் வுட்டு பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். தேக்கு மரம். தேக்கு மரம் அதோட அசாதாரணமான வலிமை மற்றும் நீர் எதிர்ப்பு தன்மை அதுக்குள்ளேயே இருக்குது. தேக்கு மரத்தோட ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் என்னன்னு பார்த்தோம்னாவே, அதோட இயற்கையாகவே அதுக்குள்ளே எண்ணெய், ரப்பர் இதெல்லாம் வச்சுருக்கிறதுனால அழுகல், சிதைவு மற்றும் பூச்சிகளுக்கு எதிராக ஒரு தனியாக ஒரு எதிர்ப்பு சக்தி மாதிரி அது அந்த ரப்பரும் அந்த எண்ணெயும் கொடுக்குது. இந்த ஒரு தனித்துவமான பண்பு காரணமாக தேக்கு மரம் கடுமையான வெளிப்புற சூழ்நிலை, கடல்சார் சூழ்நிலையில் கூட பல தசாப்தங்கள் நீடிக்க முடியுதுன்னு சொல்கிறாங்க. இதனால தான் தேக்கு மரம் கப்பல், படகு, அப்புறமா வீட்டுக்கு முன்னாடியிலேருந்தே சொல்லுவாங்க நாற்காலி, தேக்கு கட்டில், அலமாரி, சோஃபா, பீரோ இதெல்லாமே ரொம்ப லைக் பண்ணி இந்த வுட்டில் தான் வேணும் எனக்கு அப்படின்னு வாங்குகிற ஃபேன் பேஸ் இப்போ வரையுமே இருக்காங்க. தேக்கு மரம் நிறைய வெரைட்டி இருக்குங்க. ஆஃப்ரிக்கா தேக்கு, ஜாவா தேக்கு, தோட்ட தேக்குன்னு சொல்லுவாங்க. இது எப்படின்னா அந்தந்த ஏரியாவில் வளரும். அந்தந்த ஏரியாவில் வளர்கிறதால அதோட குவாலிட்டி அந்தந்த ஏரியாவை பொறுத்தும் இருக்கும். இப்போ கடற்கரையில் ஒரு தேக்கு வரும்னு ஒரு தேக்கு மரம் வளருதுன்னு சொல்லுவாங்க. அது என்னென்னா டெக்னோ கிராண்டிஸ் பார் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு அரிய வகை தான். கடற்கரை பகுதியில் வளருது. இதோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது உப்பு நீரை தாங்கிக்கக்கூடியது. இந்த வெரைட்டி ஒன்றொன்றும் ரொம்ப வித்தியாசமான கேரக்டர்ஸ் இருந்தாலும், இதில் எல்லாத்துலேயுமே காமனாக ஒரு நீடித்த தன்மை, நீர் எதிர்ப்பு, அப்புறமா அதுவே ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறது, அப்புறமா அழகிய தோற்றம் இதெல்லாமே எந்த வுட்லேயுமே மாறாத கேரக்டர். பட் ஒரு வெரைட்டியும் மாறினாலுமே இந்த ஸ்பெசிஃபிக்கான கேரக்டர் எல்லாமே மாறாது. பட் தேக்குலேயே பர்மா தேக்கு ஹை குவாலிட்டி. இப்போ வரையுமே தேக்குனாவே பர்மா தேக்குன்னு சொல்கிற அளவுக்கு அந்த தேக்கு ஒரு நேம் வாங்கியிருக்கு. நார்மலாகவே இந்த தேக்கு வளர்கிறதுக்கு 60லேருந்து 80 வருஷம் ஆகுங்க. பர்மிய தேக்கு அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைனா மியான்மர் தேக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. உலகிலேயே உயர்தரமான தேக்கு வகையில் இதுவும் ஒன்றுன்னு சொல்லுவாங்க. இதை இப்போ மியான்மர், முன்னாடியில் பர்மா அப்படின்னு சொல்லுவாங்க. இது பேகு டெல்டா பகுதி அப்படின்ற ஒரு இடத்துல ரொம்ப தரமாக வளரும். அதுதான் அந்த பர்மாங்கிற பிளேஸில். இந்த பர்மா தேக்கு ஹிஸ்ட்ரியிலேயே ஒரு தனியாக ஒரு இடத்த பிடிச்சி வச்சுருக்கு. காலனியத்துவ காலம் அப்படின்னு ஒரு காலனியத்துவ காலத்தில் பர்மா தேக்கு ஐரோப்பா கடற்படையால் ரொம்ப தேடப்பட்டுச்சு அப்படின்னு ஹிஸ்ட்ரியில் ஒரு இது இருக்குது. ஸோ அப்போ பர்மாவோட பொருளாதாரத்தில் ஒரு பெரிய பங்கு வகிச்சிருக்கு இப்போ வரையுமே. இதில் நம்ம என்னென்ன திங்ஸ் வாங்கலான்னா, என்ன திங்ஸ் கிடைச்சாலுமே வாங்கலாம். குறிப்பாக கட்டில், டிவி யூனிட்ஸு, நாற்காலி இது மாதிரி ஹார்டான திங்ஸ் எல்லாமே நான் ஒரு யூனிக்காக ஒரே ஸ்டைலில் வாங்குவேன் அப்படின்றவங்க எல்லாமே இந்த வுட்டு போகலாம். பட் ரொம்ப காஸ்ட்லியாக தான் இருக்கும். பர்மா தேக்கெலாம் நீங்கள் ஆர்டர் பண்ணி கலெக்ட் பண்ணி வாங்குறதுமே கொஞ்சம் டைம் எடுக்கும். நான் இதில் ஒரு சின்ன கிச்சன் யூட்டிலிட்டிஸ் வாங்கியிருக்கேன். பீரோ, அப்புறமா கட்டில் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணியிருக்கேன். ரொம்பவுமே எப்படி சொல்கிறது, தேக்குனாவே உங்களுக்கு அதோட குவாலிட்டி தெரியும். இது எப்படி இதை ஒன்ஸ் வாங்கிட்டோம், இதை எப்படி நம்ம ப்ரொடெக்ட் பண்ணுறது அப்படின்னா, ரொம்ப இயர்ஸ் கழித்து நமக்கு அதுலேயே டீக் ஆயில்னு ஒன்று இருக்குங்க. அந்த டீக் ஆயில் யூஸ் பண்ணி பெயிண்ட் பண்ணுற மாதிரி நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா அது அப்படியே மெயின்டைன் பண்ணலாம். இதை நீங்கள் மெயின்டைன் பண்ணலைன்னா கூட அது சாம்பல் கலரில் தான் மாறுமே ஒழிய, அது ஒரு பூச்சியாலேயோ மற்றதாலேயோ டேமேஜ் ஆகி ஒரு மாதிரி ஆகிடாது. மற்ற வுட்டு மாதிரி ஆகாது. நீங்கள் எங்கேயாவது பீச் சைடில் பார்த்தீங்கன்னா போட் எல்லாமே ஒரு மாதிரி சாம்பல் கலரில் எந்த மெயின்டெனன்ஸ் இல்லாமல் இருக்கும். அது எல்லாமே இந்த மாதிரி டீக் வுட்டில் பண்ணதாக தான் இருக்கும். ரொம்ப நாள் மெயின்டைன் பண்ணாததுனால அந்த மாதிரி சாம்பல் கலரில் மாறி இருக்கும். டீக் வுட்டை பற்றி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம இன்றைக்கி தெரிஞ்சுக்கிட்டோம். இது ஹிஸ்ட்ரியில் எப்படிலாம் ஒரு ஸ்பெஷல் பிளேஸ் தனக்குன்னு வச்சுருக்கு, இது எப்படி எக்கனாமிக்கலாக இவ்வளோ தூரம் ஒரு இதில் இருக்குன்றதையும் நம்ம பார்க்குறோம். லுக் வைஸும் சரி, குவாலிட்டி வைஸும் சரி, ரொம்ப 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 நல்ல வுட்டு. ஸோ நீங்கள் இதில் எந்த திங்ஸ் வேணாலுமே கலெக்ட் பண்ணலாம். ஓகே கைஸ், இந்த வுட்டை பற்றின இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் பார்த்தோம். Stay tuned with Wood and Wonders. We will meet in next video with interesting fact about wood and wonders. Tata guys.